விடைபெறும் பிரதமர் மன்மோகன் சிங்கின் நேர்மை சந்தேகத்துக்கு இடமில்லாதது என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அருண்ஜேட்லி புகழாரம் சூட்டியுள்ளார். லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை 16ஆம் தேதி நடக்க உள்ள நிலையில் 17ஆம் தேதி பிரதமர் பதவியை மன்மோகன் சிங் ராஜினாமா செய்கிறார். விடை பெற்றுச் செல்லும் பிரதமர் மன்மோகன் சிங்கை பாராட்டி ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி தனது பிளாக்கில் எழுதியுள்ளார். 10 ஆண்டுகளாக மத்திய அரசை தலைமையேற்று நடத்தி சென்ற பிரதமர் கௌரவத்துடன் விடை பெறுகிறார் என்று கூறியுள்ள ஜேட்லி, மன்மோகன் சிங்கை அறிவு கூர்மை மிக்கவர் என்றும் எல்லா விவகாரத்தையும் சிறப்பான முறையில் கையாண்டதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவே காங்கிரஸ் தலைவர் சோனியா மன்மோகன் சிங்கை பிரதமராக்கியதாகவும் பிளாக்கில் அருண்ஜேட்லி குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட அதிகார வரம்புக்குட்பட்டே மன்மோகன் செயல்பட வேண்டியிருந்தது என்றும் அதனால் எல்லா முக்கிய முடிவுகளையும் காங்கிரஸ் கட்சி மற்றும் சோனியா குடும்பத்தை அனுசரித்தே மன்மோகன் சிங் எடுத்தார் என்றும் அருண்ஜேட்லி குறை கூறியிருந்தார். ஊழல் நடந்திருப்பது வெளிவந்த உடனே நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் 2G லைசன்ஸ் ஒதுக்கீட்டை ரத்து செய்திருந்தால் இந்திய வரலாற்றில் மன்மோகன் சிங்கின் பெயர் வேறுவிதமாக பதிவாகி இருக்கும் என்றும் அதன் மூலம் உயரிய கௌரவத்துடன் மதிக்கப்பட்டிருப்பார் என்றும் பிரதமரின் செயல்பாட்டை ஜேட்லி குறை கூறியிருந்தார். ஆனாலும் மன்மோகன் சிங்கின் நேர்மை எப்போதும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாகவே இருந்தது என்றும் புகழாரம் சூட்டிய ஜேட்லி, ஒரு மூத்த அரசியல்வாதியாகவும் நம்பகமான தலைவராகவும் இருந்து தொடர்ந்து அவர் நாட்டை வழிநடத்தி செல்வார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மிகச்சிறந்த நிதி அமைச்சராகவும் மன்மோகன் சிங் செயல்பட்டதாகவும் ஜேட்லி புகழ்ந்துள்ளார். 1991ஆம் ஆண்டில் நிதி சீர்திருத்தங்களை துவங்குவதற்காக அப்போதைய பிரதமர் நரசிம்மராவிடம் நல்ல ஆதரவை பெற்றிருந்ததாகவும் ஒரு நிதியமைச்சராக அவர் செய்து முடித்த பணிகள் இந்திய வரலாற்றில் நீண்ட காலத்துக்கு நிலைக்கும் என்றும் ஜேட்லி பிளாக்கில் கூறியுள்ளார்.